விட்டுருங்க. இவனோட டம்மி துப்பாக்கி அவன் 2 பத்தி டம்மி ஆக்கிடுச்சுல. இல்ல பெரியப்பா, முடியாது. ஏய், பெரியவங்கிட்ட என்னடா மரியாதை எல்லாம் பேசிட்டு பாரு, முடியாதுன்னு சொல்லிட்டு பாரு. ஏய், நீ பாட்டு போயிட்டு இருக்க, பேசிட்டு இருக்கல. ஏய், உன்னால பூத்த முடியுமா முடியாதா? நான் ஒன்னும் இந்த வீட்டு வேலைக்காரன் இல்லை. உன்னால அந்த மாட்டு கேட்டு தெரிய கூட்ட முடியுமோ முடியாதா? நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல பெரியப்பா. பாம்பு, டேய், பாம்போட தலை எங்கடா இருக்கு? யாய், இந்த ரூமை திறந்து கள்ளக்காய் மூட்டையெல்லாம் எடுத்துட்டு ஓடிடலாம். சரி, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த விவசாய ஃபார்மிங்கில் வந்து மாடர்னாக நவீனமாக ஏதோ ஒன்று கொண்டு வரணுங்கிறது என்னோட ஆசை. அதனால் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நான் அதை சொல்லட்டா? ஆனால் இது ஃபார்மிங்க்கு தகுந்த மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா தெரியல. ஒரு வீல் அதை எடுத்து அதில் ஃபுல்லாக கத்தியெல்லாம் சொருவி இந்த செட்டப்பை மோட்டரில் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு அதை வந்து மோட்டர் மூலிமா சுற்ற வச்சு அந்த கத்தி வந்து பறந்து போய் அந்த கதவை போய் குத்தும். இப்படி குத்துறனால திருடங்கள்லாம் பயந்துருவாங்கன்னு தெரியும், அதனால் அவங்க பயந்துருவாங்க. அதுக்கப்புறமேட்டு இது ஃபுல்லாக சென்சார் தான். என் ஃபோனில் வந்து ஓகே கொடுத்தா தான் இது வந்து சுற்றும். ஆனால் அந்த கத்தி இருக்குல்ல, அது வந்து பார்த்துட்டிங்கன்னா மொன்ன கத்தி தான். ஸோ யாருக்கும் எதுவும் ஆகாது. அந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க அப்பனை பிடிச்சி மிரட்டி உருட்டி அவன் மூலியமாக பாஸ்வேர்டை தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா அந்த பையன் நம்மளே பொம்மை துப்பாக்கி மூலியமாக அவன் நம்மளை ஏமாற்றிட்டான். இப்போ வந்து திருடனை அந்த ஒரு கேவலமான ஒரு ஐடியா மூலிமா அவன் துரத்திருக்கலாம். ஆனால் என்னையே ஈஸியாக துரத்த முடியாது. நான் யாருன்னு அவனுக்கு தெரியாது, அவனால் கண்டுபிடிக்கவும் முடியாது. கண்டிப்பாக அந்த பாஸ்வேர்டை நான் கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த மோட்டர் ரூமை திறந்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற அந்த தங்கத்தை நான் தூக்கிட்டு போகிறனால மட்டும் பார். ஏய் ஏய் ஓய் வாக்கரும். ஏய் ஏய் கனவுடி. ஏய் வா, என்னடா பார்த்துட்டே இருக்க, தள்ளி விட்றாத. சரி பெரியப்பா, தான் போகிறேன். ஏய் ஏய் போ போ ஓ ஓடு ஓடு ஓடு. என்ன பார்த்துட்டு இருக்கிற, போ போ. பெரியப்பா, நான் கட்டிட்டா? ஐயோ சாமி, நீ எதுவும் பண்ண வேண்டாம், கொஞ்ச நேரம் அமைதியாக நின்னா மட்டும் போதும். டேய், இன்னைக்கெல்லாம் சோறு களி தான் காலையில், சரியா? களியா? இந்த பெரியப்பா சும்மாவே இருக்க மாட்டானா? நானும் பார்த்துட்டு இருக்கேன், எப்போ பார்த்தாலும் இந்த ஃபோனும் கையமாகவே இருக்கிறது. நானும் பார்த்துட்டு இருக்கிறேன், எப்போ பார்த்தாலும் இந்த ஃபோனையே தான் பார்த்துட்டு இருக்கிறேன். உடையிட்டு நல்லா ஒரு வேலை செய்யறத எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரம் இந்த ஃபோனையும் கையுமாவே இருக்கிறது. எப்போ பார்த்தாலும்
என்னடா அனுப்பிச்சிட்ருக்க? இதுக்கு மேலே நீ எப்படி ஃபோன் பார்க்குறேன்னு பார்க்குறேன். அதனால ஃபோனை பார்த்து போடுற எப்பயுமே காட்டு வேலை மட்டும்தான் நீ செஞ்சுட்டு இருக்கணும். ஃபோனை நீ தொடவே கூடாது. போது, நிறுத்துங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க சொல்ற வேலை செய்யணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை, சரியா? இங்க பாருங்க, நான் ஒன்றும் உங்க வீட்டில் இல்லை, நீங்க தான் எங்க வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. ஏய், இல்ல பாய் நீளுது. ரவி, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? தண்ணி கட்ட தெரியாது, வீடு கொட்ட தெரியாது, குழி நோண்ட தெரியாது, எதுவுமே எனக்கு தெரியாது. போன் தான் நோண்ட தெரியும். எதுவும் பண்ண முடியாது. நீ சொல்றது என்னால கேட்க முடியாதியா? என்னையா பண்ணுவ? என்னடா பெரியவங்கன்னு ஒரு வயசுக்கு மரியாதை கூட நீ கொடுக்க மாட்டேங்கிற. வயசுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன், கேரக்டருக்கு தான் மரியாதை கொடுப்பேன். பைத்தியக்காரன நீ. போன உடைச்சிருக்க. கொஞ்சம் கூட அறிவுங்கிறது இல்லை, எனக்கு நல்லா தெரியும். இவருக்கு கை உடைஞ்சி எத்தனை நாள் ஆச்சு? 1 மாசத்துக்கு அப்புறம் வந்து இப்ப என்ன பெரிய அக்கறை வெங்காயம் மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்கீங்க? பாக்குறேன்னு தெரியல. வணக்கம் சார். சொல்லுங்க, யாருங்க? சார் அவர் இருக்காரா? அவர் தான் சார் இருக்காரா? ஆட பாவி தோனிமுத்து, என்னடா என்னடா இப்படி பேசுறாம? பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற நீயே. 5 வருஷத்துல ஒரு ஃபோன் காலேஜ் பண்ணிருக்கீங்களா? எப்படி இருக்குன்னு என்னன்னு இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு மட்டும் பெரிய இதாட்ட எதுக்கு வந்திருக்கீங்க? பாக்குறேன் அக்கறை எல்லாம் சொத்துக்காக. சார் இருக்காரா? இல்ல, அப்படிலாம் இங்க யாரும் இல்லையே. சும்மா நானும் போனா போதுன்னு பார்த்தா பெரியவருன்னு பார்த்தா ரொம்ப தான் சீனா போட்டு தெரியல. இப்ப பாருங்க, இந்த அதிகாரம் பண்ற வேலையில என்கிட்ட வச்சுக்க கூடாது. வந்தாமா 3 முறை தின்னமா போனமான்னு இருக்கணும், சரியா? இல்ல இல்ல. டிடெக்டிவ் ஆஃபீஸர் இருக்காரா? இல்லை சார், சாரி சார், அந்த மாதிரி யாரும் இல்லை. அப்புறம் இந்த வீட்டில் அடக்க ஒடுக்கமா இருக்க முடிஞ்சா இருங்க, என்ன கிளம்புங்க. தோ அவரே பின்னாடி வராரே. உங்களை யார் இங்க வர சொன்னா? இவன் டிடெக்டிவ் ஆஃபீஸரா? இது நிறைய வாய் விட்டுமே.